கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்றைய தியானத்துக்குள்ளே போவோம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு தரணும்னு சொல்லி அநேக காரியங்களை வச்சிருக்கிறாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். அந்த முடிவு என்னன்னா பாருங்க, ஆண்டவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் என்னன்னா தீமைக்கானது அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று வேதம் அழகாய் சொல்லி கொடுக்கிறது. தேவஜனமே, சில நேரத்தில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்திற்கு நாம் காத்திருக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை நீங்கள் வேண்டுமென்று வாங்கும்போது கூட தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திராமல் அதை உங்களுடைய சுய யோசனையில் சுய பலத்தில் செய்யும்போது அநேக நேரம் நீங்கள் தோல்வியுற்று இருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்களாக இருக்கட்டும், ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் ஒரு காரியத்தை நீங்கள் புதிதாய் செய்யும் போது அநேக நேரம் தோல்வியுற்று இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறேன். அந்த நினைவு தீமைக்கானது அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவு என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, எத்தனை எத்தனை ஸ்தோத்திரம் நினைவுகள் கர்த்தர் உங்க மேல வச்சிருந்தா அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி. நீங்க அநேக நேரம் இந்த சின்ன விஷயத்துக்கு கூட நான் தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமான்னு யோசிக்கிறீங்கல்ல. சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் அது விஷயம் இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சிருக்கிறது தாங்க காரியம். அவர் உங்களுக்கு நினைத்திருக்கிறார். அவர் உங்களை மறக்கவில்லை. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேதத்தின்படி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு வேண்டும் என்று கேட்கும் போது அவர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை உங்களிடத்தில் சொல்லி, நீ நினைக்கிறது இதுதான், நான் உன்னை பெரிய காரியத்தை செய்ய போறேன் வாழ்க்கையில, நான் உன் பிள்ளைக்கு பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லுவாரு. அது மாத்திரம் அல்லங்க, மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி. ஏன் இந்த வாக்குத்தத்த வசனம் இத்தனை உண்மையை சொல்லுகிறது பாருங்க. நீங்க அவர் மேல அன்பு கூற வேண்டும். ஏன்னா அவர் உங்க மேல அன்பு கூறினபடினாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவருடைய நினைவு இருக்கிறதே, அந்த நினைவு எத்தனை மகத்துவமானதா இருக்கிறது. ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரே உங்களை நினைச்சிருக்கிறாரே. அந்த காரியத்துக்காகவாவது நீங்க அவர் மேல அன்பு செலுத்த வேண்டியது அவசியமா இருக்குது. இன்னொரு காரியம் சொல்றேன், எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் என்னத்துக்கு இதை சொல்றேன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு நினைவு வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும், உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நிறைவேற வேணும் அப்படின்னா அவரை முழு இருதயத்தோடு நீங்க தேடினீங்கன்னா கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் தோல்வியுற மாட்டீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்காக பிறந்தவர்கள். இன்னொரு முறை சொல்றேன், கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானதல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். இந்த வீடியோவை பார்த்ததன் மூலமா நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டங்களையும் ஸ்தோத்திரம் தரிசனங்களையும் வைத்திருக்கிறார். அதை தவறி விடாதீர்கள், அதை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திரம் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, நீர் அவர்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்போ அது மாத்திரம் அல்ல, அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கு எதுவானதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி நீர் எத்தனை சந்தோஷமாய் சொல்றீங்களப்பா. முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் உம்மை கண்டுபிடிக்கட்டும். கண்டுபிடித்து அன்றைய ஸ்தோத்திரம், நீர் அவர்களில் அன்பு கூறுவது போல அவர்களும் உம்மில் அன்பு கூர்ந்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. பெரிய காரியங்களை செய். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.